திருவாரூர் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்று பெயர் பெற இருக்கக்கூடிய அருணாசலம் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டே இருக்கிறார். எல்லா ஊரும் அவருக்கு சொந்த ஊர். அப்படியே போற பொழுது நீடாமங்கலம்னு ஒரு ஊருக்கு போறார். அவர் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீடாமங்கலத்திலே ஒரு ஆத்து படுகை, ஒரு சிறுவன் குளித்து கொண்டிருக்கிறான். குளித்து விட்டு எழுந்தான். இந்த சாமி அந்த பக்கம் போனார். இந்த சிறுவன் அந்த சாமியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டான். ஏதோ அவனுக்கு மனசுக்குள்ள தோன்றிற்று. திடீர்னு ஒரு பாம்பு அந்த சிறுவனை துரத்த தொடங்கிற்று. சாமிக்கு உடனே தெரிஞ்சுது. அப்படி திரும்பினார். நல்ல பிள்ளையை தீண்டாதே போ. அவ்வளவுதான். நல்ல பிள்ளையை தீண்டாதே. சாமியுடைய கட்டளை பாம்பு கட்டுப்பட்டது. வள்ளற்பெருமானார் பெயரை சொன்னால் பாம்பு கட்டுப்படும் என்பார்கள். அது மாதிரி சாமி சொன்னவுடனே பாம்பு கட்டுப்பட்டது. அந்த பையன் போய்விட்டான். அதே ஊரில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. இன்னொரு சிறுவன் சாமியை பார்த்தான். சாமி கூடவே வந்தான். திடீர்னு என்ன சொன்னா, எங்க வீட்டுக்கு போகணும், எனக்கு பயமா இருக்கு. சுவாமி அந்த மரத்தை பார்த்தார். மரத்திலே ஒரு ஜடாமுனி. அதுக்கு எல்லாரும் பயம். ஜடாமுனியை ஒரு பார்வை பார்த்தார். இந்த சிறுவனை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடு. ஜடாமுனி பையனுடைய அப்பா மாதிரி மாறிற்று. அப்பா கையை பிடித்து அழைத்து கொண்டு போக, இந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு போக, வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் ஒரு அப்பா உட்கார்ந்து இருக்கார். அப்புறம்தான் தெரிஞ்சுது யாரோ நம்மை அழைத்து வந்தவர்கள். ஓடி வந்து பார்த்தார். சாமியை காணவில்லை. அருணாசலம் பறந்து விட்டார். எந்த ஊர்லையும் நிற்கிறது கிடையாது. கால் போன போக்கில் போய்கொண்டே இருக்க வேண்டும். திருநீலப்பாடின்னு ஒரு ஊர். திருநீலப்பாடியிலே நம்முடைய அருணாசலத்தினுடைய பூர்வாசிரமத்து தம்பி நமசிவாயம், அவர்தான் காசிக்கு போனவர். வந்து அந்த நீலப்பாடியிலே ஒரு சாமியாராக இருக்கிறார். இப்போ அவருக்கு பேரு நமசிவாய சுவாமின்னு பேரு. ஒரு பெரியவரிடத்திலே சிவஞான போதம் பாடம் கேட்கிறார். சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது. சிறந்த சித்தாந்த நூல். சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி பெற்றது சிவஞான போதம். மெய்கண்டார் அருளியது. சிவஞான போதத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு ஒரு பெரியவர் இருக்கிறார். நம்ம அருணாசல சுவாமி அந்த இடத்துக்கு போயிட்டார். போன உடனே அந்த பெரியவர் இவரை பார்த்தார். இவன் தீட்சை இல்லாதவன், இவன் அனுஷ்டானம் இல்லாதவன். சாமி அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதே இல்லை. சித்தம் போக்கு சிவம் போக்கு. தீட்சை இல்லாதவன், அனுஷ்டானம் அற்றவன். இவனுக்கு முன்னால் சைவ சித்தாந்த சாத்திர பாடம் சொல்லக்கூடாது. பாடத்தை நிறுத்திவிட்டார். தம்பி நமசிவாய சுவாமி அங்கே, அண்ணா அருணாசல சுவாமி இங்கே. பாடத்தை நிறுத்தின பெரியவர் அந்த பக்கம். ஊர் மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். அருணாசல சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? சிவஞான போதத்துக்கு சிவஞான போத சிந்தனம் அப்படின்னு ஒரு நூலை அப்பொழுதே சொல்லி எழுதி கொடுத்து விட்டார். சிவஞான போத சிந்தனம். இந்த நூலை வாங்கி அந்த பெரியவர் படிச்சார். இல்ல, காலில் வந்து விழுந்தார். மெய்கண்டார் எதை பாடினாரோ அதை அவரே வந்து உரைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது சிவஞான போத சிந்தனம். இது ஒரு காட்சி. சாமி பல ஊர்களுக்கு போனார். கடைசியிலே திருவொற்றியூருக்கு போயிட்டார். அங்கிருந்து தான் திருவாரூருக்கு வரப்போகிறார். திருவொற்றியூரிலே பட்டினத்து சுவாமிகள் சமாதி. கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்துருகி நில்லாப்பிடையும் நினையாப்பிடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிடையும் துதியாப்பிடையும் தொழாப்பிடையும் எல்லாப்பிடையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று வழிபட்ட முற்றத்துறந்த பட்டினத்தடிகள் சமாதி. திருவொற்றியூர் மண்ணெல்லாம் சிவலிங்கம். அங்கே போய் அருணாசல சுவாமி உட்கார்ந்துட்டார். அந்த ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிறார்.
பட்டினத்தார் சமாதி ஆலயம். அந்த ஊரிலே ஒரு அந்தண பெண், மனக்கோளாறு, சித்த சுவாதீனம் இன்மை. அவங்க அப்பா ஓடி வந்து ஒற்றி பெருமான் காலில் விழுந்து அழுதார். திருவொற்றியூர் பெருமானை வழிபட்டார். ஒற்றி தியாகராசரை கும்பிட்டார். நாளை ஒரு சித்தன் வந்து பட்டினத்தார் சமாதியில் இருப்பான், அவன் பார்வை படுமாறு உன் பெண்ணை வைத்துவிடு. பெண்ணுக்கு சித்த சுவாதீனமின்மை. அப்பா கூட்டிகிட்டு வந்தார். திருவொற்றி பெருமான் சொன்ன மாதிரி பட்டினத்து சாமி சமாதியிலே நம் அருணாசல சுவாமிகள் பரம ஞானியாக சித்தராக வீற்றிருக்கிறார். பார்வை படும்படி உன் பெண்ணை வை. இவர் முழிச்சா எந்த இடத்தை பார்ப்பாரோ அந்த இடத்துல அந்த பெண்ணை உட்கார்த்தி விட்டார்கள். அந்த பெண் கொஞ்சம் மனக்கோளாறு உள்ளவர்.